தேர்வு விவகாரத்தில் தமிழகத்திற்கு விலக்கு கோரி அவசர சட்டம் பிறப்பிக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. எனவே மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% ஒதுக்கீட்டை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனுவில் மாநில அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும், மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% உள்ஒதுக்கீடு வழங்கி பிறப்பித்துள்ள தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மனு அடுத்த வார இறுதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக புதுடெல்லி சென்ற தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங்கை மீண்டும் சந்தித்தார். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு இந்த ஆண்டு மட்டுமாவது விலக்களிக்க உதவுமாறு இறுதிக்கட்ட முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் மத்திய அரசு தரப்பில் இருந்து எவ்வித உறுதிமொழியும் கொடுக்கப்படாததால் மேல்முறையீட்டு முடிவை தமிழக அரசு எடுத்துள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கர் மத்திய அமைச்சரை சந்தித்தபோது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் உடன் இருந்தார். மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவ மாணவிகள் உச்சகட்ட குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஏனெனில் அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வு இன்று மாலையுடன் முடிவடைந்தது. அகில இந்திய ஒதுக்கீட்டில் சீட் எடுத்துவிட்டால் மாநில ஒதுக்கீட்டில் சேர முடியாது. எனவே சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இயங்கி வரும் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட மாணவர்களின் பெற்றோர் நீட் விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் இளைஞர் பெருமன்ற இயக்கத்தினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிமுனையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். கிராமப்புற மாணவர்களின் டாக்டர் கனவை தகர்க்கும் நோக்கில் நீட் தேர்வு அமைந்திருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். எனவே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று இளைஞர் பெருமன்றத்தினர் வலியுறுத்தினர். ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது மு.க. ஸ்டாலின் இந்த கருத்தை மிகவும் ஆழமாக வலியுறுத்தினார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது பல்வேறு புகார்கள், ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் பணம் விளையாடியது பற்றி 89 கோடி ரூபாய்க்குரிய ஆவணம் வருமான வரித்துறையிடம் சிக்கியது. அதற்கு பிறகு குட்கா போதைப்பொருள், அதற்கு மாமூல் விஜயபாஸ்கருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஹெல்த் மினிஸ்டருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அதுவும் சிபிஐ அதுவும் வருமான வரித்துறை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு அது வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அது பினாமிகள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் கூட முடக்கப்பட்டிருக்கிறது. செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் அவர் அப்பழுக்கற்றவராக இருக்கிறார் என்று உண்மை என்று சொன்னால், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த வழக்கை அவர் சந்திக்க வேண்டும். தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்துவிட்டு மீண்டும் அந்த பொறுப்பில் வந்து உட்கார வேண்டும். விஜயபாஸ்கர் ஒருபோதும் அமைச்சர் பதவியிலிருந்து விலக மாட்டார் என அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். திரு விஜயபாஸ்கர் மீது தினசரி ஒரு விசாரணை, தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் நாள்தோறும் வருமான வரித்துறையுடைய விசாரணைக்கு ஆஜராகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தும் இல்லையா? நான் சேர்க்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு என்பதை அவர் புள்ளிவிவரமாக நேற்று என் கூட டிவியில் பேசுகின்ற போது நான் எல்லா கருத்துக்களையும் வருமான வரித்துறை இடத்திலே சொல்லியிருக்கிறேன் என்று கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் இவர் ராஜினாமா செய்யணும் அல்லது பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துறார். திரு விஜயபாஸ்கர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எதுவாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே அவர் குறிப்பிடுவது யாராக இருந்தாலும் ஆட்சியும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை தான் வைக்கிறார்கள். தவிர அமைச்சரை மட்டுமல்ல, ஒரு சுத்தமான அமைச்சரவை நடக்குது அப்படிங்கிற ஒரு பேரை வாங்க முடியும் இல்லையா? எல்லோரும் ஒன்றின் பின் ஒன்றாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு வழிவகை வைத்து விடக்கூடாது. எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்யும் பேச்சுக்கே இடமில்லை. அதற்கெல்லாம் நாம் ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலத்தில் யாருமே அமைச்சராக இருக்க முடியாது. அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் நிலவுவதால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குறித்த விவகாரத்தில் இதுவரை முடிவெதுவும் எடுக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட பதிலில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்த தேர்தல் ஆணையம் இப்போது எந்த முடிவும் எடுக்கவில்லை, விசாரணை நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது.
தமிழக அரசுக்கு எதிராக சென்னையில் வரும் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முடிவு செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு ஊழல் அரசு என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக கூறிவிட்டதால் இரு அணி இணைப்பு முயற்சி முறிந்துவிட்டது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க ஓ பன்னீர்செல்வம் நாளை சனிக்கிழமை மாவட்ட நிர்வாகிகளுக்கு அவசர அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் அதிமுகவில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இரு அணி இணைப்புக்கு டிடிவி தினகரன் விதித்திருந்த கெடு இன்றுடன் முடிவடைந்தால் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுவதில் கடும் போட்டி உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். நாளை சனிக்கிழமை கூடுதலாக போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் சுமார் 200 போலீசார் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் சென்னை மாநகர காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிமுகவில் அடுத்தடுத்து பரபரப்பு திருப்பங்கள் நிகழ்ந்து வருவதால் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சசிகலா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னை அடையார் இல்லத்தில் காலை முதலே ஆதரவாளர்கள் குவிய துவங்கினர். முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய டிடிவி தினகரன் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். டிடிவி தினகரனை சந்தித்துவிட்டு வெளியே வந்த அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் அதிமுக தலைமை அலுவலகம் சென்றால் டிடிவி தினகரனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் என்று ஓ பன்னீர்செல்வம் அணியின் தலைவர்களில் ஒருவரான முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் திரு டிடிவி தினகரன். டிடிவி தினகரனை வெளியேற்றிய பிறகு அவருக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போன்று அவர் தலைமை கழகத்துக்கு வருவேன் என்று சொன்னால் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் தேர்தல் கமிஷனில் கொடுத்த அந்த பிரமாண பத்திரத்தில் நான் டிடிவி தினகரனை ஆதரிக்கின்றேன் என்ற அந்த பத்திரத்தை கையில் எடுத்து கொண்டு வந்து அதை காட்டி உள்ளே விட்டால் அது அவர்களுடைய விருப்பம். தலைமை கழகம் என்பது எங்களுடைய கோவில். நாங்கள் எப்பொழுதும் செல்வோம், எப்பொழுதும் வருவோம். அவர்தான் கட்சியில் இல்லை. டிடிவி தினகரன் தான் கட்சியில் இல்லை. அப்படி வருவார் என்று சொன்னால் அவர் அனுமதி சீட்டு போல முதலமைச்சருடைய பிரமாண பத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு வந்தால் அது அவருடைய பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனை அல்ல. அது எங்களுடைய கோவிலுக்கு நாங்கள் செல்வோம். இதனிடையே தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவில் மீண்டும் சேர்வார்கள் என்றார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பெரம்பூர் எம்எல்ஏ வெற்றிவேல் அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது என தெரிவித்துள்ளார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். அதிமுக சார்பில் தினகரனின் சுற்றுப்பயண பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதுரை மாவட்டம் மேலூரில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தும் தினகரன் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வடசென்னை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேனி, செப்டம்பர் 5ஆம் தேதி கரூர், செப்டம்பர் 12ஆம் தேதி தஞ்சாவூர், செப்டம்பர் 23ஆம் தேதி திருநெல்வேலி, செப்டம்பர் 26ஆம் தேதி தர்மபுரி, செப்டம்பர் 30ஆம் தேதி திருச்சி, அக்டோபர் 5ஆம் தேதி சிவகங்கை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார்.